லாஸ்ட் டைம் வந்து அவரி தேடி போய் நோனா கிடச்சிதுங்க. இன்றைக்கி அவரி தேடாமலே கிடச்சிருக்குது. இண்டிகோ பிளான்ட் கடைசியாக எங்களோட மாட்டு கடத்தரையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 99% அதுதான் இண்டிகோ பிளான்ட்டு. கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து ஈடன் கார்டன் சிஸ்டருக்கு வந்து டேக் பண்ணி அனுப்பணும். இங்கே பாருங்கள், இதுதான் இண்டிகோ பிளான்ட்டு, அதாவது அவரி செடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த நரிப்பீரோட விதை மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா. இந்த ஸ்டெம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கொளிஞ்சியில் வந்து இந்த விதை வந்து இப்படி இருக்காது, தட்டையாக இருக்கும். இதுதான் அவரி செடின்னு எனக்கு 99% தோணுது. சரி, இலையை பறிச்சிருவோம். ஆயா அம்மா, இந்த செடியை தண்ணி ஊற்றி காப்பாற்றி வை. உங்கள் மருமகன் சொன்னா அப்படி, இது தலைக்கு போடுறதுக்கு. நான் சொன்னேன், எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. அவங்க மருமகன் சொன்னான்னு சொன்னாதான் இலையை வந்து. இல்லைம்மா, இது அவரி, இந்த கொளிஞ்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது தலைக்கு தேய்க்கிறது. இது பாரு, இலை வந்து கொத்தாக இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன்லம்மா, நரிப்பீர் மாதிரியே விதை கொத்து கொத்தாக இருக்கும்னு. இது கொளிஞ்சி இல்லை, இது அவரி. சரி, இந்த செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றி காப்பாற்றி வைய. நான் அடுத்த டைம் பிடிங்கி நம்ம இடத்துல வச்சுக்கலாம். இல்லை தெரியும், அதில் பிடிங்கிட்டாங்கன்னா பாருங்க, விதை இந்த மாதிரி தான் இருக்குது. அவரியோட விதை மாதிரி. கொளிஞ்சி விதை இல்லை, இது நரிப்பீர் விதையாட்டம். கொளிஞ்சி தட்டையாக இருக்கும்ல. இல்லைம்மா, தலைக்கு தேய்க்கிறதுக்கு. நரமுடி வந்துருச்சு பாரு. எங்கே இருந்தாலும் இதான். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவோட முடியை காமிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு 60 வயசு. தலையை காமி போச்சு கம்முனு. இங்கே பாரு, இப்போதான் வந்து அங்கங்கே ஒவ்வொரு நரமுடி தெரியுது. எங்கள் பெரியம்மாவோட முடி பாருங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு அதிகமாக இருக்குது. ஆமாண்டா, எங்கள் பெரியம்மாவுக்கு 60+ இருக்கும். ஆனால் எனக்கு 35 தான். எனக்கு இப்பயே நரமுடி வந்துருச்சு. பார்க்க போறீடா அண்ணா, அன்னைக்கு போய் மகி தொடங்கிட்டு வந்துட்டான். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு இப்போதான், அதுவும் இந்த கார்னரில் தான் வருது. எங்கள் அம்மாவும் 60+. இப்போதான் 1-2 எட்டி பார்க்குது எங்கள் அம்மாவுக்கு. அம்மாவை போல தாய். கடைசியாக இவ்வளோதாங்க இலை கிடச்சிது. சரி, பறிச்சிருவோம். போகலாமா? அப்படியே ஹேர் டேக்கு எங்கள் பாட்டி வீட்டு மருதாணியும் கொஞ்சம் பறிச்சிடலாம். ஏன்னா எங்கள் மருதாணி பறிக்கிறதுக்கு காட்டுக்கு போகணும், தோட்டத்துக்கு கீழே. அதுக்கு டைம் இல்லை, நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் பாட்டி பாருங்கள், பெரிய பாட்டி வந்து ரோஸ் செடி வச்சுருக்காங்க. அவங்க எது வச்சாலும் செம்மையாக வளரும். கைராசி அப்படி. பறிக்கலை, சாமிக்கு மட்டும்தான் பறித்து வைப்பாங்க அவங்க. மருதாணியை கொஞ்சம் பறிச்சிரும். அடுத்து இது கூடவே எங்கள் அப்பா வச்சுருக்கிற செம்பருத்தி இலையும் கொஞ்சம். இது வந்து கோயிலில் இருக்கிறது தான். பூவு ஒரு 2 பூவு சாமிக்கு இல்லை, மிஸ்ஸிங். கொஞ்சம் இலை, இதை மட்டும் உருகி ஊரில் போயிட்டு ஹேர் டை செஞ்சுருவோம். எனக்கு மட்டும் தலை நரைக்கல, மெயினாக என் ஹஸ்பண்டுக்கு நரைச்சிருக்கு. எனக்கு இப்போ தான் 3 ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவருக்கு நிறைய இருக்குது. இந்த ஜிக்கி பத்திரமா வச்சு. அப்போ வீடியோ எடுக்க மாட்டேன்ப்பா, ஏப்பரும். அட அவரியெல்லாம் கீழே கொட்டுது.